மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணி நம்மளோட கிச்சனை வந்துட்டு எப்படி டெக்கரேட் பண்ணலாம், இல்லைன்னா அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக், நியூஸ் பேப்பர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்துட்டு ஏதாவது கிராஃப்ட் வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ மெயினாக அவங்களுக்கான வீடியோ தான் வந்து இது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்குமே வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் நான் எடுத்திருக்கேன், சரிங்களா. தென் அதுக்கு மேலே ஃபெவிபாண்ட் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி லைனாக வந்து நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஃபெவிபாண்டுக்கு பதிலாக க்ளூகன் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஈவன் நார்மல் கம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேகமாக ஒட்டணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் எத்தனை ஸ்டிக்ஸ் வந்துட்டு ஒட்ட முடியுமோ அத்தனை வந்து ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். தென் அதை வந்து இப்போ நம்ம ஒட்டியிருக்கோம் இல்லையா, இதுக்கு அடியில் வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா. இந்த மாதிரி கண்டினியூ பண்ணுறதுக்காக நான் இப்படி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி வச்சதுக்கப்புறமா மறுபடியும் அதே கண்டினியூஷனுக்காக இந்த மாதிரி லைனாக வந்துட்டு நான் அடுக்கிக்கிறேன். எத்தனை ஐஸ்கிரீம் ஸ்டிக் டோட்டலாக அடிக்கிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 27 ஸ்டிக்ஸ் வந்துட்டு வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். தென் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறதுக்காக 2 கார்னரில் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் மறுபடியும் கண்டினியூ பண்ணி ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்துட்டு நான் அடுக்கி வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ ஃபுல்லாக வந்து அடுக்கி முடிச்சதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது, சரிங்களா. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இன்னுமே சில ஸ்டிக்ஸ் எடுத்து நல்லா வந்து இந்த இடத்துல எல்லாம் கேப்லாம் இருக்குது இல்லையா, இந்த இடத்த ஃபுல்லாக வந்துட்டு நான் கவர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கவர் பண்ணுறதுனால ரொம்ப நாளைக்கு இந்த கிராஃப்ட் வந்துட்டு நமக்கு வரும். ஸோ அதனால் இப்படி வந்து கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ கவர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது கண்டிப்பாக வந்துட்டு ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை நம்ம அப்படியே வந்துட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாங்க. வச்சதுக்கப்புறமா ஏதாவது ஒரு கார்ட்போர்டு அட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. கார்ட்போர்டு அட்டை எடுத்து அதை குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஷேப்பில் 7 பீஸ் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த சென்டிமீட்டரில் தான் கட் பண்ணணும் அப்படின்றது வந்து கிடையாது. அது வந்து உங்கள் இஷ்டம்தான். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 பீசஸ் வந்து நான் கட் பண்ணிட்டேன். அதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா. மிச்சம் 7 வந்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து இருக்கும். ஓகேங்களா. இப்போ அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறத நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். அதுதான் வந்துட்டு இது. மிச்சம் 7 வந்துட்டு நான் கீழே வச்சுருக்கேன். நான் வந்து கிச்சன் அப்படின்னு சொல்லி எழுத போகிறேன். கிச்சனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 7 லெட்டர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் அந்த 7 பீஸ் வந்துட்டு ஒரே மாதிரி நான் எடுத்திருக்கேன். இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து டீச்சருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. டீச்சருக்கு வந்துட்டு எத்தனை லெட்டர் தேவைப்படும், 7 லெட்டர் தேவைப்படும் இல்லையா. ஸோ அதனால் அதுக்குமே வந்துட்டு 7 பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. மதருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா 6 வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. 6 பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போது அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தது பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் மற்றது எல்லாத்தையுமே வந்து நான் மல்டி கலரில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா. நீங்கள் யாருக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமோ, இல்லைன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு யாருக்காவது கொடுக்குறீங்க, அவங்க நேம் வந்து தருணி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தருணியில் எத்தனை லெட்டர் இருக்குது, 6 லெட்டர் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ 6 பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். புரிஞ்சுதுங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸ்லேயுமே வந்துட்டு நான் இந்த மாதிரி எழுதிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த பிளாக் கலரில் அடித்ததுக்கு வந்துட்டு நான் மை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். அண்ட் மற்ற கார்ட்போர்டு அட்டையிலெல்லாம் வந்துட்டு KITCHEN அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். அதாவது கிச்சன் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நான் கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் கலர் பண்ணாமல் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து கோல்டன் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணி வந்துட்டு இப்போ நான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பெயிண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சு இந்த கார்ட்போர்ட் பீசஸை வந்து நான் இந்த மாதிரி வச்சு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து மை கிச்சன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ இந்த கிச்சன் அதை வந்து நான் இப்போ ஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆர்டரில் தான் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது வந்து உங்கள் இஷ்டம் தான். உங்கள் இஷ்டப்படி நீ வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா. இப்போ நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்றது வந்து பாருங்கள். இப்போது வச்சு முடிச்சுட்டேங்க. வச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது இப்படி தான் வந்துட்டு இருக்குது. இப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்துட்டு இன்னுமே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கிளாஸ் லைனர் வந்து எடுத்திருக்கேன். வீட்லேயே நம்ம கிளாஸ் லைனர் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ற வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கு சம்மந்தப்பட்ட,
அதாவது ஆப்டாக இருக்கிற மாதிரி ஒரு லைன் வந்து நான் எழுதிக்கிறேன். சரிங்களா? நான் என்ன எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இஃப் சப்போஸ் நீங்கள் மதருக்கு வந்துட்டு கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, மை மதர், யூ ஆர் மை லவ், இல்லைனா யூ ஆர் மை எவ்ரி திங், கிவ் மீ அ கீஸ், அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு லைன் வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ரைட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் அந்த மெசேஜை வந்துட்டு கன்வே பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன், மை கிச்சன் எவ்ரி திங் மேடு வித் லவ் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். நான் இப்போ செய்கிற கிராஃப்டை வந்துட்டு நான் வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு மாட்டி வைக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். தென் இதுக்கு பின்னாடி நம்ம மாட்டுறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணணும்ல, அதுக்காக ஒரு சணல் கயிறு எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி இதுக்கு பின்னாடி நம்ம இந்த மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதை அப்படியே வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு மாட்டி விட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிஃப்ட் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோலேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்றாவது லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட குட்டீஸோட சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை பை. அக்கா, நீங்கள் வந்து ரீபப்ளிக் டேக்காக ஒரு பிரேஸ்லெட் போட்டிருந்தீங்கல்லக்கா, அதுக்கா அப்புறம் நானே மேக் பண்ண ரிங்குக்கா.